பிரேஸ் த லார்ட். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்திலே ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது ஒரு விசேஷமான செய்தி. ஏன்னா இந்த சிலுவையை பற்றிய உபதேசங்கள் என்ற தலைப்பில் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்தது கூடாரம், ஆண்டவர் தனக்காக வேறுபடுத்த வேண்டும் என்று சொன்ன ஆசரிப்பு கூடாரம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் அடிப்படையில் ஜெபிக்கும்போது எப்பேர் பெற்ற தேவனுடைய மகிமையை நம்ம காண்றோம். அப்போனா நம்ம ஜெபம் என்ன, வெளி உலகத்திலிருந்து நம்ம பிரிந்து வந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானதின் அடிப்படையில் பரிசுத்த ஆவியானவரின் உதவியோட மகாதேவனின் மகிமையை நாம் அனுபவிப்பது. இந்த மகாதேவனின் மகிமையை அனுபவிப்பது தான் ஆசரிப்பு கூடார ஜெபத்தினுடைய அடித்தளமாக இருந்தது. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் செஞ்சுட்டு வரோம், அனுபவத்தில் பார்த்துட்டு வரோம். ஒரே நாளில் இந்த ஆசரிப்பு முறையில் நம்ம ஜெபிக்கிறது நம்மளால் முடியாமல் இருக்கலாம். ஆனால் சிறிது சிறிதாக அதை அனுபவித்துட்டு வரும்போது நம்ம வாழ்க்கையில் பெரிய ரகசியங்களை அறிந்து கொள்கிறோம். நம்ம எப்படி உள்ள பிரவேசிக்கிறோம், ஜெபத்தில் பிரவேசிக்கும் போது ஆர்ப்பரிப்போடு ஆண்டவரை தேங்க் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி உள்ள பிரவேசித்துட்டு அப்படியே ஆண்டவருடைய மகிமை எப்படி பேசுகிறோம், நம்ம விசுவாச லாங்குவேஜ், ஃபெய்த் லாங்குவேஜ், விசுவாச வார்த்தைகளை பேசி ஆண்டவருடைய பரிசுத்த சமூகத்தில், மகா பரிசுத்த சமூகத்தில் போகும்போது ஆண்டவருடைய வேதத்தை வாசித்து வாசித்து ஆண்டவர் நம்மோடு வெளிப்படுத்துகிற காரியங்களை நாம் அறிந்து கொள்கிறோம். அப்போனா ஆர்ப்பரிப்போடு போகிற நானே அதிகாரத்தோடு வெளியே வரேன். இந்த அதிகாரத்தோடு நம்ம வெளியே வரும்போது அந்த ஆசரிப்பு மகா பரிசுத்த ஸ்தலத்திலேயே ஆண்டவரோடு இருந்து நாட்களை நம்ம சேலஞ்சஸ், சவால்களை பார்த்தோன்னா சவால்கள் எல்லாம் நிச்சயமாய் சாதனையாக மாறிவிடும். அதை தான் நம்ம பார்த்துட்டு வந்தோம். இந்த அழகை பாருங்க, இந்த ஆசரிப்பு கூடாரம் நமக்கு எதை காட்டுதுன்னா சிலுவையை வெளிப்படுத்துகிறது. அதனால நம்ம நம்ம இந்த ஆஷ் வெட்னஸ்டேன்னு சொல்கிறோம் இல்லையா, சாம்பல் புதன்கிழமைன்னு சொல்கிறோம். அது நம்ம இந்த சாம்பல் புதன்கிழமை ஒரு ஆரம்பத்தின் நாள். அது எதை ஆரம்பிக்குதுன்னா, ஆண்டவருடைய பாடு மரணம், சிலுவை எவ்வளவு முக்கியமானது. சிலுவையை நம்ம எப்போதும் எப்படி பார்க்குறோன்னா, சிலுவைனா அது ஏதோ ஒரு வேதனையான காரியம்னு பார்க்குறோம். அநேகர் அப்படி தான் பார்க்குறாங்க. ஐயோ, சிலுவை வந்துச்சுன்னா அது ஒரு வேதனை, எனக்கு கஷ்டத்தை கொடுக்கறது காரியம்னு நினைக்கிறோம். இல்லைம்மா, சிலுவை ஒரு வெற்றியின் சின்னம். நான் கூட அநேக நாட்களில் சிலுவைன்றது ஏதாவது கண்ணு முன்னல்ல வந்துருச்சுன்னா ஏதோ ஒரு கஷ்டம் அப்படின்னு யோசிப்பேன். கஷ்டம் உலகத்தில் இருக்கும்போது, உலகத்தில் சவால்கள் இருக்கும்போது இந்த சிலுவை என்ன செய்யுது, நம்ம அப்படியே மறைச்சிக்குது. இந்த சிலுவை மறைக்கும் போது நம்ம சேலஞ்சஸ் ஊடாக, சவால்களின் ஊடாக நம்ம சென்றாலும் இந்த சவால்கள் சாதனையாக மாறிவிடுகிறது. இதுக்கு காரணம் சிலுவை நம்ம என்ன செய்யுது, மறைத்து கொள்ளுது. இந்த சிலுவையின் நிழலில் பாடுறோம் இல்லையா, சிலுவைக்கு அடியில் இருக்கும்போது, சிலுவை மறைவில் நாம் இருக்கும்போது இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ள நம்ம மறைந்து விடுகிறோம். இப்போ ஆஷ் வெட்னஸ்டே அப்படின்னா என்னன்றதை பார்த்துட்டு இதை முடிக்கும் போது இந்த சிலுவை எப்படி நமக்கு பாதுகாப்பாக அமைகிறது, சிலுவை நமக்கு எப்படி ஒரு சாதனையின் சின்னமாக அமைகிறது என்பதை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். இதை தியானிக்கும் போது என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய 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 சவால்களை சாதனையாக மாற்ற உதவி செய்தார், உதவி செய்து கொண்டே இருக்கிறார். நிச்சயமாய் அந்த உதவியை முடித்து சாட்சியாக, சாதனையாக மாற்றுவார். அப்போ நான் ஆஷ் வெட்னஸ்டே, ஆஷன் வருது, வெட்னஸ்டேன்னு வருது. ஆஷ்னா என்ன, வேதாகமத்தின் அடிப்படையில் ஆஷ்னா என்ன, ஏன் அது வெட்னஸ்டேயே வரணும், இப்படி பல காரியங்களை நம்ம மனசில் விளங்கிக்கிட்டோன்னா இந்த ஆஷ் வெட்னஸ்டே இல்லை சாம்பல் புதன்கிழமை நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னா இட் இஸ் அ ரிச்சுவல்.
மிக மிக பரிசுத்தமாய் வாழ்ந்த பரிசுத்தவான்கள், செயின்ஸுன்னு சொல்கிறோம் இல்லையா, இவங்கெல்லாம் சபை தலைவர்கள், இவங்கெல்லாம் உட்கார்ந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, மக்கள் இதை நினைவு கூற வேண்டும். இப்போ ஆண்டவர் பிறந்ததை நம்ம என்ன செய்கிறோம், எவ்ரி இயர் 25th டிசம்பர் நினைவு கூறுறோம், சந்தோஷப்படுறோம். அதுபோல் மிக மிக முக்கியமான இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நம்ம நினைவு கூறணும். ஏன் நினைவு கூறணும்னா, இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறாரு, இது என்னுடைய சரீரம், இது என்னுடைய ரத்தம், இதை நீங்கள் பானம் பண்ணும் போதெல்லாம் என்னையும் என் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நீங்கள் நினைவு கூற வேண்டும். அப்போ ஏன் நினைவு கூறணும்? இது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. இதை நினைவு கூறும்போது தான் வெற்றியின் ரகசியத்தை நம்ம என்ன செய்யலாம், விளங்கி கொள்ளலாம். அதற்காக தான் இந்த சாம்பல் புதன்கிழமைன்னு வச்சிருக்கிறாங்க. சாம்பல்னு பார்க்கும்போது வேதாகமத்தில் அது ஒரு துக்கத்தை, இல்லாட்டி ஏதோ ஒரு மனதில் இருக்கிற ஒரு பாரத்தை வெளிப்படுத்துகிறதாக அமைகிறது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நிறைய மெசேஜஸ் கேட்டிருப்பீங்க. அதனால் இந்த சாம்பல் என்று சொல்லுகிறது எப்போதுமே பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது it reminds us of dust and it reminds us of ashes. இப்போ இது எது நம்மளுக்கு வெளியே காட்டுது, ஒரு கிரீஃபை காட்டுது. நமக்கு இருக்க ஒரு சாம்பல் புதன்கிழமை வெளியில் நமக்கு கொண்டு வருவது ஒரு துக்கத்தை, ஒரு மனிதனுக்கு இருக்கிற துக்கத்தை வெளியில் கொண்டு வருகிறது. இப்படி செய்யும்போது இந்த சாம்பல் புதன்கிழமையில் நம்ம என்ன விளங்கிக்கிறோன்னா, நம்முடைய துக்கம், நம்முடைய கஷ்டம், இதை எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணும், நினைவு கூர்ந்து அதில் தேவன் எப்படி நமக்கு வெற்றி கொடுத்தாருன்றதை நம்ம விளங்கிக்கிறவர்களாக இருக்கிறோம். இதுதான் நம்ம ஜெனிசஸ்லேயே பார்க்கலாம். 3:19 நீங்கள் வாஸ்து பார்க்கலாம். பிரசங்கி எக்லிசியாஸ்டஸ் 3:20 வாஸ்து பாருங்கள். இதெல்லாம் நம்ம மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டோம், மண்ணுக்கே திரும்புகிறோம்ன்ற காரியத்தை நமக்கு விளக்கி காட்டுகிறது. அப்போனா என்னன்னா, அது என்ன நமக்கு சொல்லி கொடுக்கிறது, நான் மண்ணான மனிதன் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். அநேக சமயத்தில் நம்ம மறந்துடுறோமா. ஒருவேளை உங்கள் வயசில் இருக்காது, என்னுடைய வயசுக்கெல்லாம் வரும்போது நல்லா யோசிக்க முடியுது. ஆண்டவரே, இந்த உலகம் நிலையானது இல்லை, நான் 18 வயசுலேயே யோசித்திருக்கிறேன். ஆனால் இப்போ யோசிக்கிறது இன்னும் அது நிரந்தரமான ஒரு மனசில் ஒரு நிஜத்தோட ஐ ஃபீல் த ரியாலிட்டி. எவ்வளவு இந்த உலகம் நிலையானது இல்லை. இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்கள், சவால்களை எல்லாம் பார்க்கும்போது அதை நான் வேறே கண்ணோட்டத்தோடு என்னை பார்க்க முடியுது. இதெல்லாம் டெம்ப்ரரி, இதெல்லாம் நிரந்தரமான சவால்கள் இல்லைன்ட்டு பார்க்க முடிகிறது. அதனால தான் இதை நாம் நினைவு கூற வேண்டும். எப்படி நம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டோம், மண்ணுக்கே திரும்புகிறோம் என்பதை நினைவில் கொண்டோம் என்றால் சிலுவை இந்த உலகத்தில் எல்லாவற்றிலும் நமக்கு வெற்றியை கொடுக்கிறது. நாம் கடந்து போகிற சவால்கள், பல சவால்கள் இருக்கும் இல்லை, சேலஞ்சஸ். இந்த சவால்கள் எல்லாம் சிலுவை எனக்கு என்னவா மாற்றுது, சாதனையாய் மாற்றுகிறது. அதுதான் இது. ஏன் புதன்கிழமை, இப்போ சாம்பல்னா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ ஏன் புதன்கிழமை வச்சிருக்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த அந்த நாளில் இருந்து பின்னால் கணக்கு போட்டு அதில் ஞாயிற்றுக்கிழமையை விட்டுடுவாங்க. இந்த கணக்கு போட்டு அவங்க எடுக்கும்போது ஒரு புதன்கிழமையில் அது நிற்கும். அந்த புதன்கிழமை நமக்கு ஒரு ஞாபக குறியாக பரிசுத்தவான்கள் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, ரிச்சுவல்ஸில் தப்பு கிடையாது, பழக்க வழக்கங்களில் தப்பு கிடையாது. 2 காரியத்தை கவனிக்கணும். பழக்க வழக்கங்கள் வேதாகமத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்டிருக்கிறதா, பழக்க வழக்கங்களின் உண்மையை நான் அறிந்து அந்த பழக்க வழக்கத்தை நான் கடைபிடிக்கிறேன்னா, இது 2 இருந்தால் இது ரொம்ப முக்கியமாக நம்ம நினைவுபடுத்தி கொள்ளுகிற இந்த சாம்பல் புதன்கிழமை. இப்போ விளங்குது இல்லையா? இந்த சாம்பல் புதன்கிழமையை நாம் ஆசரிக்கும் போது என்ன செய்கிறோம், அந்த 40 நாட்கள் நம்ம ஆண்டவரே, எனக்கு பலவிதமான ஃபாஸ்டிங் நான் எடுக்கிறேன் சுவாமி. வெறும் ஆகாரத்தில் மட்டும் நான் ஃபாஸ்டிங் எடுக்க போகிறதில்ல. நான் எதிலெல்லாம் ஃபாஸ்டிங் எடுக்க போகிறேன்னா, ஆண்டவரே, ஒருவேளை நான் என்ன செஞ்சிருக்க மாட்டேன், என்னுடைய வாழ்க்கையில் சில காரியத்தில் எனக்கு மேற்கொள்ள முடியாமல் இருக்கும். ஆகாரத்தில்னாலும் சரி,
அது என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில்னாலும் சரி, என்னுடைய இமோஷனல், என்னுடைய வில், என்னுடைய சிந்தை, என்னுடைய மனது, என்னுடைய உணர்வுகள், இதில் எல்லாவற்றிலும் நான் வெற்றி காணணும் சுவாமி. அதனால் இந்த நாட்களை நான் என்ன செய்கிறாத, நான் அதற்காக இந்த என்னையே அடக்கி ஒடுக்க, எதுக்காக என் சித்தம், என் சுய சித்தத்தை நான் அடக்க கற்றுக்கிறேன். அப்போ நம்ம நினைக்கலாம், நான் யோசித்திருக்கிறேன், என் சுய சித்தத்தை நான் ஏன் ஆண்டவரை அடக்கணும், நீர் தானே எனக்கு சித்தம் கொடுத்தீர்னு. அதில் என்ன தெரியுமாம்மா, இந்த சுயம் எண்ணில் சாம்பலாய் மாற, ஒரு அழகான பாட்டு இருக்குல்ல, சுயம் எண்ணில் சாம்பலாய் மாற சுத்தாவி எண்ணிலே தாரும்னு பாடுறார் ஒரு பக்தன். சுயம் சாம்பலாக மாறுறதுக்கு நம்மையே ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிற நாட்கள் தான் இந்த நாட்கள், தபசு நாட்கள். அப்போ சுயம் ஏன் சாம்பலாக மாறணும்? சுயத்தை கொடுத்தவர் ஆண்டவர் தான் யோசித்தீங்கன்னா, இந்த சுயத்தில் என்ன செஞ்சிடறோம், நம்ம சுயமாய் வாழும்போது ஆண்டவருக்கு அநேக சமயத்தில் நம்ம பிரியமாய் இருக்க முடியவில்லை. ஆனால் சுயத்திற்கு பதில் பரிசுத்த ஆவியினாலே நம்ம நடத்தப்படுவோம் என்றால், ஏன்னா பரிசுத்த ஆவி யார்? நமக்கு துணையாளர். இங்கிலீஷில் பார்க்கும்போது வெரி வீக் டிரான்ஸ்லேஷன்னு உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஹீ இஸ் ஆர் ஹெல்ப்பர்னு பார்க்குறோம். ஹீ இஸ் நாட் ஹெல்ப்பர். ஹெல்ப்பர்னும் போது ஏதோ அவர் ஸ்டேட்லேருந்து குறைச்சி சொல்கிற மாதிரி இருக்குது. அவர் நம்முடைய துணையாளர், நம்ம கூடயே வருபவர், நம்முடைய பார்ட்னர். அவர் கூட நம்ம இணைந்து கொள்ளுகிறோம். அதனால அவர் நமக்கு துணையாளராக இருக்கும்போது அவருக்கு என்ன தெரியும்னா, அவருக்கு நம்முடைய ஃப்யூச்சர் தெரியும், அவருக்கு நம்முடைய ப்ரெசண்ட் தெரியும், அவருக்கு நம்முடைய பாஸ்ட் தெரியும். அதனால் நம்மளை அழகாக நடத்துவாருமா. அதனால் பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட பேசுவார், தொடர்ந்து பேசுவார். நம்ம எப்போ பேசும்போது அவர் பேசுகிறத நம்ம கேட்கறது, அவர் பேசுகிறதுபடி நம்ம செய்யலையோ அவர் பேசுகிறத நிறுத்திடுவார். இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு இப்போ வரும்போது, காலேஜுக்கு வரும்போது என் கூட ஒரு சகோதரி கூட வந்தாங்க. பக்கத்து சீட்டில் உட்காந்தா உங்களுக்கு தெரியும், அந்த சீட் பெல்ட் போடணும் இல்லையா, அந்த சீட் பெல்ட்டு போடாமல், இன்னும் நான் கொஞ்சம் தூரத்தில் இறங்கிடுறேன் இல்லை மேடம், அதனால் நான் சீட் பெல்ட் போடாமையே வரேன்ட்டு வந்தாங்க. அந்த சீட் பெல்ட் போடலன்னா ஒரு சவுண்டு வரும் இல்லை, பீப் பீப் பீப்புன்னு அது வந்துகிட்டே இருந்தது. நானும் கவனிச்சிட்டே இருந்தேன். அவங்க ஆண்டவரோட சத்தத்தை கேட்கணுன்ட்டு என்கிட்ட எப்போதும் கேட்குற ஒரு சகோதரி. அப்போ கொஞ்சம் நேரம் அவங்களே சொன்னாங்க, கொஞ்சம் நேரம் அது தானாக நின்றுடும் மேடம், அதனால் கவலைப்படாதீங்க அப்படின்னாங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆனதும் அது தானாக நின்றுருச்சு. இப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தார். நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய துணையாளர்மா, அவர் நம்ம கூடயே வருவார், நம்ம கூட பேசிகிட்டே இருப்பார். அவர் சொல்கிறத நம்ம செய்யலைன்னா அவர் பேசுகிறத நிறுத்திடுவார். என்றைக்கு அவர் சொல்கிறத செய்கிறோமோ அப்போ பேசுவார். இந்த சீட் பெல்ட் ஐயோ நான் உடனே போட்டுக்கிறேன் மேடம் சீட் பெல்ட்டுன்ட்டு போட்டாங்க. பரிசுத்த ஆவியானவர்மா நம்ம கூட பேசிகிட்டே இருப்பார். அதை நாம் என்ன செய்யணும், அதை ஒரு லைஃப் கொண்டு வரணும். அது அநேக சமயத்தில் அவர் பேசுகிறத நம்ம என்ன செய்கிறோம், கேட்குறோம், கேட்டுட்டு அதன்படி செய்யறதில்லை. அப்போ அவர் பேசுகிறத நிறுத்திடுவார். இதையெல்லாம் நம்ம கொள்ளுவதற்கு இந்த 40 நாட்கள் நமக்கு உதவியாக இருக்கிறது. உங்களுக்கு விளங்குது இல்லையா? அதனால் இதை நான் கடைப்பிடிக்கணுமா, கடைப்பிடிக்க வேண்டாமா, இதெல்லாம் யோசிக்க வேண்டியதில்லை. பரிசுத்தவான்கள் இதை ஏற்படுத்தி, இட் இஸ் அ ரிச்சுவல், இட் இஸ் நாட் ரிட்டன் இன் பைபிள். வேதாகமத்தில் ஆஷ் வெட்னஸ்டேன்னு இல்லையே, இப்படியெல்லாம் தர்க்கம் பண்ணுவாங்க. ஆமாம், இல்லை தான், ஆஷ் வெட்னஸ்டேன்றது இல்லை. ஆனால் அதனுடைய உண்மை சாராம்சம், எப்படி நான் ஒரு சாதாரண மனிதன், இந்த உலகத்தில் நிலையற்றவன், பாவ வாழ்க்கையிலிருந்து என்னை மீட்டு கொண்ட வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவரின் உதவி எனக்கு தேவை. இதை நினைவுபடுத்தும் நாள் தான் எது, ஆஷ் வெட்னஸ்டே. அதனால் நீங்களே யோசித்து பாருங்கள், என்ன ரிச்சுவலாக இருந்தாலும் அந்த ரிச்சுவலை நாம் கடைப்பிடிக்க வேண்டுமா, கடைப்பிடிக்க வேண்டாமான்ட்டு பல எண்ணங்கள் உங்கள் மனசில் ஓடிட்டு இருக்கோன்னா யோசித்து பாருங்கள். ஆண்டவரே, இது வேதாகமத்தின் அடிப்படையில் இருக்குதா? இந்த வேதாகமத்தின் அடிப்படையில் இருக்கிற இதை நான் என்ன செய்கிறேன், கடைப்பிடிக்கும் போது பரிசுத்த ஆவியானவரின் சத்தத்தை நான் கேட்க முடியும். பரிசுத்த ஆவியானவரின் சத்தத்தை கேட்டு பரிசுத்த ஆவியானவரின் சத்தத்துக்கு நான் என்ன செய்ய முடியும், கீழ்ப்படிய முடியும். இப்படி கீழ்ப்படியும் போதுமா
ஆண்டவர் நம்ம கூட பேசிகிட்டே இருப்பார். பல சவால்கள் வந்து நிற்கும். இன்றைக்கி கூட எத்தனையோ சவால்கள் வந்து நிற்குது. பல பிரச்சனைகள், பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, பலவிதமான சவால்கள் வந்து நிற்குது. ஆனால் என்னைக்கு ஆண்டவருடைய ரகசியத்தை விளங்கி கொள்கிறோமோ, சவால்களுக்கு மேலே இருக்கும், சவால்கள் இருக்கும். பல காரியங்கள் ஜெபிச்சுட்டே இருக்கிறேன்னு, ஆண்டவரே எனக்கு வேணுமே இது எனக்குன்னு யோசித்துட்டு இருக்கிற காரியங்கள், நம்மை சுற்றி இருக்கிற, நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிற மனுஷர் பேசுகிற வார்த்தையாக இருக்கலாம், நடக்கிற காரியங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நம்ம எதெல்லாம் பயமுறுத்துகிறதோ அதை சுற்றி என்ன நின்றுது? சிலுவை. சிலுவை வந்து அதை சூழ்ந்து கொள்ளுகிறது. சிலுவை அதை சூழ்ந்து கொள்ளும்போது உனக்கு விரோதமாக யாருமே எதையுமே செய்ய முடியாது. நமக்கு எவ்வளோ அழகாக அந்த ஐ வில் நாட் கால் இட் ஆஸ் அ கோ இன்சிடென்ட், இட் இஸ் டிவைன் இன்சிடென்ட்ஸ். நம்ம எதை பற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம் இத்தனை வாரங்கள்? ஆசரிப்பு கூடாரம். இப்போ ஆசரிப்பு கூடாரத்தின் அடிப்படையிலேயே சிலுவையை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அப்போ ஆசரிப்பு கூடாரத்தின் அடிப்படையில், ஆசரிப்பு கூடாரம்னா ஆண்டவரே இனிஷியேட் பண்ணது, ஆண்டவர் விரும்பினது, மோசேக்கு சொன்னது. மக்கள் தேவனின் மகிமையை பார்த்து எங்களால் பார்க்க முடியலன்ட்டு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? விலகி போனாங்க. மோசேயின் முகம் என்ன செஞ்சது? ஆசரிப்பு கூடாரத்தின் போது பிரகாசம் அடைந்தது. அந்த பிரகாசம் நமக்கு வேணுமா? நம்முடைய முகங்கள் என்ன செய்யணும்? பிரகாசம் அடைய வேண்டும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். அதுதாம்மா ஜெபம். அவர்களுடைய முகம் பிரகாசம் அடைந்தது. அப்போ இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் தேவனுடைய மகிமையை காண நம்ம எங்கே போயிட்டோம்? மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போயிட்டோம். போயிட்டு இப்போ என்ன செய்கிறோம்? மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தேவனது வார்த்தையின் அடிப்படையில், பைபிள் வேதாகமத்தின் அடிப்படையில் தேவனுடைய சத்தத்தை நம்ம கேட்குறோம். இப்படி ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம கேட்டுட்டு இருக்கும்போது இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுக்குற வெளிப்பாடு என்ன தெரியுமா? நீங்கள் எடுத்தீங்கன்னா நம்பர்ஸ் 2, எண்ணாகமும் 2வது அதிகாரத்தையும் எண்ணாகமும் 24வது அதிகாரத்தையும் 2 பக்கமும் திறந்து உங்கள் கையில் வச்சுக்கோங்க. நான் இதன் அடிப்படையில் உங்களுக்கு ஒரு பெரிய ரகசியத்தை சொல்ல போகிறேன். ஒருவேளை நான் பேசியிருக்கிறேன், சபையில் பேசியிருக்கிறேன், நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா நினைவுபடுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா நான் பேசினதே நான் ஆயத்தப்படும் போது, நேற்று உட்கார்ந்து இதுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் என்னோடு மறுபடியும் அதை நினைவுபடுத்தும் போது அந்த வல்லமையை நான் உணர்ந்தேன். அதனால நீங்கள் இப்போ இதை நல்லா கவனிங்க. 2வது அதிகாரத்தில் என்ன பார்க்குறோம்? ஆசரிப்பு கூடாரெல்லாம் செஞ்சு முடிஞ்சாயிற்று. எங்கே? எக்ஸடஸ்லேயே பார்த்துட்டோம். 25வது அதிகாரத்திலேருந்து லேவியராகமம் 1வது அதிகாரம் வரைக்கும் நம்ம ஆசரிப்பு கூடாரத்தை பார்த்தோம். இப்போ எதை பார்க்க போகிறோம்? ஆசரிப்பு கூடாரத்தை மையமாக வைத்து அதை சுற்றிலும் 12 கோத்திரங்கள் எப்படி அவர்கள் தங்கள் கூடாரங்களை அமைத்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் மோசேயின் மூலமாக வெளிப்பாடு கொடுக்கிறார். அப்போ 2வது அதிகாரத்தில் நீங்கள் தனியாக இருக்கும்போது வாசித்து பாருங்க. சென்டரில் என்ன இருக்குது? மிஷ்கான். நமக்கு தெரியும் மிஷ்கான்னா என்னன்னு பார்த்தோம். ஆசரிப்பு கூடாரம், டேபர்னக்கிள் இருக்குது. அந்த டேபர்னக்கிளை சுற்றி உடனே இருக்கிறவங்க யாரு? லேவியர்கள். லேவிய கோத்திரத்தை சேர்ந்தவங்க சுற்றிலும் இருக்கிறாங்கன்னா, மத்தியத்தில் உங்கள் கண்ணில் அந்த வரைபடத்தை கொண்டு வாங்க. இந்த வரைபடத்தையும் நாங்கள் உங்களுக்கு அனுப்பி கொடுக்குறோம். இந்த வரைபடத்தில் மத்தியில் இருக்கிறது டேபர்னக்கிள், மிஷ்கான் இருக்குது. அந்த டேபர்னக்கிளை சுற்றி இருக்கிறது, ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி இருக்கிறது யாரு? லேவியர்கள். யாரு லேவியர்கள்? அவர்கள் தேவனுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆரோனுடைய பிள்ளைகள் லேவியர்களாக தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த கோத்திரம். அந்த லேவி கோத்திரம் எங்கே வந்துடுது? சுற்றி வந்துடுது. இப்போ ஒரு கோத்திரம் சுற்றி இருக்குது. இப்போ அடுத்தது நீங்கள் பார்க்கும்போது ஈஸ்டில் பார்க்கும்போது ஜூடா, இசக்கார், செபுலோன் இருக்குது. சவுத்தில் பார்க்கும்போது ரூபன், சைமன், காட் இருக்குது. வெஸ்டில் பார்க்கும்போது இப்ராயிம், மனாசே அண்ட் பெஞ்சமின் இருக்குது. நார்த்தில் பார்க்கும்போது டான், ஆஷேர் அண்ட் நப்தலி. இந்த கூடாரங்களை சுற்றி 12 கோத்திரங்களும் வந்துருச்சு. பார்த்துட்டிங்களா? இந்த படத்தில் என்ன ரகசியம் அமைந்திருக்கிறதுன்றத நம்ம எங்கேருந்து கண்டுபிடிக்க முடியும்னா,
நம்பர்ஸ் 24. இந்த நம்பர்ஸ் 24 நீங்கள் வாசித்தீங்கன்னா இதில் இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் சுற்றிலும் நம் கண்ணுக்கு தெரிகிறது என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். நேரம் இருக்கும்போது இதை உட்கார்ந்து இந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். 2வது அதிகாரம் முழுசியும் வாசித்து பாருங்கள். எதெல்லாம் மோசையின் மூலம் யார் யார் எங்கெங்கே கூடாரம் போடணுன்ட்டு ஆண்டவர் வெளிப்படுத்தினாரோ, தேவனுடைய மகிமை எங்கே இருக்குது? பிரகாசித்து கொண்டிருக்கிற அந்த இடத்தை சுற்றி எப்படி கூடாரம் போடணுன்ட்டு அவர் வெளிப்படுத்தினாரோ அதன் அடிப்படையில் எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க? கூடாரத்தை போட்டு விட்டாங்க. இப்போ 24வது அதிகாரத்தை திறந்து கொள்ளுங்க. இப்போ ஒரு பெரிய யுத்தம் இவர்களுக்கு விரோதமாய் வருது. யாருக்கு விரோதமாய்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் வருகிறது. இந்த யுத்தம் வரும்போது ஆண்டவருடைய தீர்க்கதரிசின்னு சொல்கிற ஒருத்தரை கூப்பிட்டு இந்த ஜனங்களை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவன் நேசிக்கிற இந்த ஜனங்களை, இப்போ நான் இஸ்ரவேல்னு சொல்லும்போது அந்த இடத்துல நீங்கள் இப்போமே என்ன செஞ்சிடணும்? உங்களை வச்சிடணும். உங்களை வைத்து பாருங்க, நம்மை வைத்து பாருங்க. நான் அப்படி பார்க்கும்போது தான் தேவனது பெரிய மகிமையை நான் விளங்கி கொண்ட. உங்களையே வச்சு பாருங்க. இப்போ இந்த இடத்துல நம்மளை சபிக்கிறதுக்காக, அப்படின்னா இஸ்ரவேல் மக்களை நம்மை சபிப்பதற்காக, நமக்கு விரோதமாய் காரியங்களை செய்வதற்காக என்ன செய்கிறாங்க? இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் பல காரியங்களை நமக்கு எதிர்த்து செய்கிறாங்க. அது நமக்கு விரோதி யாரு? வேதத்தை படிக்கும்போது நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நம்முடைய விரோதி யாரு? ஒரே விரோதி தான். அவன் மக்களை பயன்படுத்துவானே தவிர மக்கள் நமக்கு விரோதி இல்லை. சில பேர் நடந்து கொள்ளுகிற விதம் நமக்கு கடினமாக இருக்கும். சில சூழ்நிலைகளை நம்ம பார்க்கும்போது நமக்கு வாழ்க்கை வெறுத்து போயிடும். இப்படி இந்த சூழ்நிலையிலேருந்து எனக்கு விடுதலையே இல்லையான்ட்டு மக்களை பார்க்காதீங்க. அவங்கள பயன்படுத்துகிறது பிசாசு. பிசாசை நீ ஐடென்டிஃபை பண்ண, மக்களை நீ பார்க்குற வரைக்கும் உனக்கு விடுதலை கிடைக்காது. உனக்கு எதிர்த்து நிற்க பிசாசு சில மக்களை பயன்படுத்துகிறான். ஆனால் மக்கள் நமக்கு எதிரிகள் அல்லம்மா. யாரா இருந்தாலும் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எதிர்த்து நிற்க கவனிக்கணும். ஏன் நீங்கள் எதிர்த்து நிற்க முடியும்னா, நம்மை எது மறைத்திருக்கிறதுனா சிலுவை. நம்மளை யாருமே பார்க்க முடியாதுமா. எது வரைக்கும் நான் தேவனுடைய பிள்ளையாக, தேவனே நீர் எனக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்தீர் என்பதை விசுவாசிக்கிறேனோ, அந்த சிலுவை என்னை சூழ்ந்து இருக்கிறதை நான் எனக்கு சொந்தமாக்கி கொள்கிறேன். ஆனால் நமக்கு எதிராக வருகிற சவால் எதுவாக இருந்தாலும் அது ஒரு நேராக வர முடியாது. சில பேருக்கு மற்றவங்களை வைத்து நம்மளை என்ன செய்வாங்க? கீழே தள்ளணும்னு பார்ப்பாங்க. பாலாக்கு அப்படி தானே செஞ்சார். பாலாமை வச்சு பாலாமை கொண்டு வந்து இந்த ஜனங்களை நம்மளால் என்ன செய்ய முடியாது? எதிர்த்து நிற்க முடியாது. எங்கே போனாலும் இவர்களுக்கு வெற்றி கிடைக்கிறது. இவர்களுக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தியை இன்னொரு அது போன்ற ஒரு சக்தியை வைத்து நான் என்ன செய்வேன்? அழித்து விடுவேன்னு யோசிக்கிறார். நான் சொல்கிறது விளங்குது இல்லையா? பாலாக் நேராக வரலாம். அவருக்கு எத்தனையோ ஆட்கள், ராஜாக்கள் உதவி செய்யறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. வாஸ்து பாருங்க 23லலாம். ஆனால் அவர் அதெல்லாம் பயன்படுத்தலை. ஏதோ ஒரு சக்தி அவருக்கு விளங்கிடுச்சு. நமக்கு எதிராக வருகிறவர்களுக்கு நல்லா தெரியுமா, நமக்கு ஒரு பலன் இருக்கிறது. நம்மை சுற்றி பரிசுத்த ஆவியானவர், நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இன் கிரைஸ்ட் மேக்ஸ் ஆல் த டிஃபரன்ஸ் இல்லையா? நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது அது நான் வேறுபட்டவளாக காணப்படுகிறேன். யாரும் என்னை தொட முடியாது. எந்த சவாலும் என்னை சுற்றி இருக்கிறது, என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். பரிசுத்தவானாகிய பவுல் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறத 140 முறை சொல்கிறாராம். அதில் 35 முறைகள் கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கும்போது எனக்கு கிடைக்கிற வெற்றி என்ன? கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டி, கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமான், கிறிஸ்துவுக்குள் ஐ எம் கம்ப்ளீட் இன் ஹிம். இப்படி சொல்லிட்டே போகலாம். கிறிஸ்துவுக்குள் ஐ எம் காட்ஸ் ஒர்க்மேன்ஷிப்
இல்லையா? கிறிஸ்துவுக்குள் நான் மறைக்கப்பட்டிருக்கிறேன். அப்பனா எது என்னை மறைக்கிறது? சிலுவை என்னை மறைக்கிறது. சிலுவை எனக்கு கிறிஸ்துவுக்குள் இருப்பதினால் வெற்றியை கிடைக்கிறது. இப்போ 24வது அதிகாரத்துக்கு வாங்க, இதை வாசித்து நம்ம முடிக்கலாம். இதில் 24வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுசும் அப்புறமா வாசித்து பாருங்கள். 3 வசனத்தின் அடிப்படையில் நான் சொல்கிறேன். இப்போ என்ன, பாலாம் எங்கே இருக்கிறாரு? ஒரு மலையில், இல்லையா? மலையில் நின்று பார்க்குறாரு. அவர் பார்க்கும்போது அவர் கண்ணுக்கு தெரிந்தது என்ன தெரியுமா? இந்த கூடாரங்கள் போட்டிருக்கிறாங்க பாருங்க. 2வது அதிகாரத்தில் நான் சொன்னனே, மத்தியில் ஆசரிப்பு கூடாரம். ஆசரிப்பு கூடாரம்னா தேவனுடைய பிரசனம், அதை சுற்றிலும் ஆசாரியர்கள், அப்புறம் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, இதில் எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் கூடாரம் போட்டிருக்கிறார். இவர் மேலே போகிறாரு. மேலே போகும்போதே இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அந்த இடத்துல உங்கள் பேரை வச்சு வாசித்து பாருங்க. ரேணுகாவை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் சொல்லி பாருங்க. அது பிரியன்றத யாருக்கு தெரியுது? பிலேயாம், பாலாம் என்ன செஞ்சாரு? கண்ட போது, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பாலாமுக்கு என்ன தெரியுது? அவர் கேட்கலம்மா. ஆண்டவர் அவருக்கு சொல்கிறது அவர் கேட்கல. பாலாம் கிட்ட ஆண்டவர் பேசினாருன்னு பார்க்குறோமா? இல்லை. கண்ட போது. எங்கே கண்டாரு? மலையிலேருந்து, விஸ்கா கொடிமுடியிலேருந்து பார்க்குறாரு. அவர் பார்க்கும்போது, கண்ட போது. அடுத்தது அப்படியே படிச்சுட்டு வந்தீங்கன்னா, அப்படி அடுத்தது பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் அதில் வரும். என்ன இல்லை, மீண்டும் மீண்டும் அந்த வசனம் என்ன சொல்லுன்னா, திரும்ப திரும்ப அது சொல்கிறது என்ன? அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க. நிமித்தம்னா என்ன? உலகத்தில் இருக்கிற வேற காரியங்கள் அல்ல வைத்து நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்தரத்தில் நேராக தன் முகத்தை திருப்பி அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. முகத்தை எங்கே திருப்புறாரு? இதெல்லாம் ஆண்டவர் சொல்லும்போது ஆண்டவருடைய வல்லமை. நீங்கள் இந்த பைபிளை வச்சு, வேதாகமத்தை வச்சு, வேதாகமத்தில் உங்கள் விரலை வச்சு சத்தமாக இந்த 3 வசனத்தை தயவுசெய்து வாசித்து பாருங்கள். இது முடிஞ்சதும் பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை, தேவனின் வல்லமை உங்களை சிலுவை சூழ்ந்து கொண்டிருப்பதை, உங்களை சிலுவைன்னு சொல்கிறதுக்கு பதில் உங்களை வெற்றி சூழ்ந்து கொண்டு இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். யார் பார்த்தாரு? பாலாம் பார்த்தாரு. அப்போ நீயும் நானும் பார்க்காம இருக்க முடியுமா? அது சமூகத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பி. எங்கே திருப்பினாரு? ஆண்டவரை எப்படி இந்த கேம்பை அவர் இருக்கிறாருன்றத பார்த்து 2 இடத்துல வந்துருச்சா பார்த்தது. இப்போ 2வது வசனத்துக்கு வாங்க. தன் கண்களை ஏறெடுத்து, திரும்ப திரும்ப அந்த வசனத்தில் கண்களை ஏறெடுத்துன்னு வேதாகமம் சொல்லுதுன்னா அதில் ஒரு ரகசியம் இருக்குதுமா. அவர் பார்க்குறாரு. எதை பார்க்குறாரு? தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரத்தின் படியே பாளையம் இறங்கியிருக்கதை பார்த்தார். கண்களை ஏறெடுத்தார், பார்த்தார். என்னத்தை பார்த்தாருமா? இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இறங்கி இருக்கிறத பார்த்தார். நீங்கள் வாசிக்கும் போது வேதாகமாக இந்த மேலோட்டா வாசித்தீங்கன்னா நீங்கள் என்ன நினச்சிக்குவீங்க? மேலோட்டா இந்த பாளையம் இறங்கி இருக்கிற அந்த கூடாரங்களையும், மத்தியிலே ஆசரிப்பு கூடாரத்தையும், லேவியர்களை சூழ்ந்திருப்பதையும் பார்த்தாருன்னு நினைப்பீங்க. இல்லைம்மா, டீப்பாக போகும்போது தான் ஆண்டவர் வெளிப்பாடுகளை கொடுப்பார். முதலாவது லேயர் நீங்கள் உள்ளே போகும்போது அவர் எதை பார்க்கிறார்? பாளையம் இறங்கி இருக்கிறதை பார்த்தார். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. யார் மேலே வந்தது? பாளையத்தை நீ பார்த்தீனா, நீ யாராய் இருந்தாலும் சரி, உனக்கு விரோதமாய் நிற்கிறவர்கள், விரோதி யாராய் இருந்தாலும் சரி, அவர்கள் மேலே தேவ ஆவி வரும்போது எதுக்காக அவர்கள் மேலே வருதுன்னா, அவர்களை ஆசீர்வதிக்கதில்லை, என்னையும் உன்னையும் ஆசீர்வதிப்பதற்காக. இப்போ 3வது வசனத்துக்கு வாங்க. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாம் சொல்லுகிறது. அதோட நிறுத்திட்டு இருக்கணும் இல்லைம்மா? அடுத்தது வருது பாருங்க. அவன் சொல்லுகிறது, கண்கள் திறக்கப்பட்டவன் உரைக்கப்படுவது.
அழகா இருக்குது இல்லையா? யார் உரைக்கிறது? கண்கள் திறக்கப்பட்டவன். அது வரைக்கும் பிலாம் மேலே ஏறி இருக்கிற வரைக்கும் அவருடைய கண்கள் திறக்கப்படவில்லை. பார்த்தான்னு திருப்பி வருது. கண்கள் திறக்கப்பட்டவராக அவர் மேலிருந்து பார்க்கும்போது திரைக்கப்பட்டவராக அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஆசீர்வாதத்தை சொல்கிறார். அம்மா, நம்மை சுற்றி எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும், எத்தனை சவால்கள் இருந்தாலும், எத்தனை காரியங்கள் நம்மை அழுத்தி கொண்டிருந்தாலும், நான் யாரிடத்திலும் இதை சொல்ல முடியலையேன்ட்டு நீங்கள் யோசித்துட்டு இருந்தாலும், ஆண்டவருடைய நாமத்தில் உங்களுக்கு சொல்கிறேன், நமக்கு விரோதமாய் நிற்கிறது யாராக இருந்தாலும் அவர்கள் என்ன செய்வாங்க? சிலுவையின் மூலமாக நம்மை பார்ப்பாங்க. சிலுவையின் மூலமாக நம்மை பார்க்கும்போது அவர்கள் ஒரு நாளும் நமக்கு தீங்கு செய்ய தேவன் விடமாட்டார்மா. தேவனுடைய சிலுவை நம்மை மறைத்து கொண்டு இருப்பதனால உன்னுடைய சவால்களை சவால்களாக பார்க்காத, விசுவாசத்தின் வார்த்தைகளாக. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் எது நமக்கு நடக்கிறதோ சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். என்னையா நான் அப்படின்னு என்ன சொல்கிறாரு பரிசுத்தவான் பவுல் சொல்கிறாரு, எனக்கு ஒன்று தெரியும். என்ன தெரியும்? சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். நீங்கள் ரோமர் 8:28 இது படிக்கிறோம். அதுக்கு 2 வசனத்துக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஏற்றபடி ஜெபிக்க வேண்டியது எனக்கு இன்னதென்று எனக்கு தெரியல, ஜெபிக்க கூட எனக்கு தெரியல வருது இல்லையா வசனத்தில். ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், தேவன் எனக்கு என்ன செய்வார்? நன்மைக்காக செய்வார். விரோதி தீமைக்காக செய்ய வரலாம், அதே தீமையை தேவன் உனக்கு நன்மையாக மாற்றி போடுவார். எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா? அதனால அவன் கண்டபோதுன்னு சொல்லும்போது, அவர் பார்க்கும்போது எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறிவிடும். நீங்கள் பாருங்கள், 91வது சங்கீதத்தை எடுத்து பாருங்கள். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், அதுதான் சிலுவையின் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். இதுதான் நம்ம சொல்லணும். இது சொன்ன அப்புறம் 3வது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. எல்லாம் ஆசீர்வாதம். சவால்கள் அனைத்தையும் நமக்கு எப்படி மாற்றுறார்? சாதனையாக மாற்றுகிறது தான் தேவனுடைய பாதுகாப்பு, சிலுவை. அதனால் ஆசரிப்பு கூடாரத்தை அவர் பார்க்கும்போது அதை சுற்றி மக்கள் கூடாரமாக இருக்கிறது. எதை குறிக்குது தெரியுமா? ஆசரிப்பு கூடாரமாகிய தேவன், எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற என்னுடைய தேவனை நான் விசுவாசிப்பேன் என்றால் நிச்சயமாக என்னை சுற்றி சிலுவை என்ன செய்யும்? என்னை மறைத்து கொள்ளும். வெற்றியை மட்டும்தான் நான் என்ன செய்வேன்? காண்பேன். அன்பின் பரமத்தகப்பனே, அப்பா பிதாவே, தேவனே, நீர் எவ்வளவு நல்லவர். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை அனுபவித்து பார்க்க இந்த நாளிலும் எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சகலமும் எங்கள் வாழ்க்கையில் நன்மைக்காகவே நடக்கும். மனிதர் தீமைக்காக செய்தாலும் நன்மையாக நீர் மாற்றி போடுகிற தேவன். விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, விசுவாசித்தேன், அதனால் பேசுகிறேன். இந்த நம்பிக்கையை ஆண்டவரே, இந்த விசுவாசத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்வீராக. ஆமேன்.